ஸ்ரீ மீனாட்சி மேனன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் எல்லாருக்கும் இருக்கும். நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா பஞ்சகவிய விளக்கத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நிலமையாக பெருக வேண்டின், கற்பகம் மூட்டின் திருக்கை முன் சென்று பொற்பாதம் பணிந்த பாரு பொய்யை கண்ட உண்மை. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். பஞ்சகவியம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பசும் கோமியம், பசும் சாணம், பசும் தயிர், பசும் பால், பசும் நெய் இதெல்லாம் கலந்த கலவை தான் பஞ்சகவியம். பொதுவாகவே அந்த காலத்துல நம்ம வீட்டில் இருவராட்டி யூஸ் பண்ணாங்க. பசும் கோமியம் வாங்கி வீடெல்லாம் தொழிப்பாங்க, பசும் நெய்யில் தீபம் ஏற்றாங்க. அது ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பழக்கம் நம்ம கிட்டே இருந்தது. இன்னைக்கு நம்ம ஒரு நகர வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் பயன்படுத்துவதே கிடையாது. அப்போ இந்த பஞ்சகவிய விளக்கு, இந்த பஞ்சகவிய பன்னீர், ரெண்டோட சிறப்புகள் என்ன, இது பயன்படுத்தலாம் நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு வச்சுக்கோம். முதல்ல பஞ்சகவிய விளக்கு பார்க்கலாம். இந்த பஞ்சகவிய பொருட்கள் என்னென்ன இருக்குன்னா பசும் சாணம், பசும் கோமியம், பசும் நெய், பசும் தயிர், பசும் பால் இதெல்லாம் கலந்துதான் பஞ்சகவியம். இந்த பஞ்சகவியத்துல நமக்கு என்ன கிடைக்கும்னா, ஒரு யாகம் செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அது இந்த பஞ்சகவிய விளக்கத்தினால கிடைக்கக்கூடிய பலன்கள். அது எப்படி தம்பி ஒரு யாகம் செய்தால் கிடைக்கக்கூடிய பலன்கள்னா, பொதுவாகவே பசுமாட்டுக்கு ஒரு குணம் உண்டு. பசுவோட பாதத்துளிகளுக்கு எந்த தோஷமும் கிடையாது. அதனாலதான் கிரகப்பிரவேசம்லாம் பண்ணும்போது பசுமாடை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு அதுக்கு பூஜை மரியாதை எல்லாம் பண்ணி நம்ம கிரகப்பிரவேசம் பண்ணுவோம். இதனுடைய தர்ம வழக்கம் இல்லைங்களா? அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் பசுமாடை பாதுகாத்து வளர்த்துட்டு இருக்காங்க. நிறைய சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பசுமாடை தெய்வமா வணங்குவாங்க. தினந்தோறும் பசுமாடு உணவு கொடுக்குறது ரொம்ப புண்ணியம்னு சொல்லி வச்சிருப்பாங்க. ஏன்னா பசுமாடு அவ்வளோ சிறப்புமானது. 33 கோடி தேவர்களும் இந்த பசுமாடுக்குள்ள வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சிறப்பானதான் பசுமாடு. அதோட இருக்கக்கூடிய 5 மூலப்பொருட்கள் மூலமாக நமக்கு இது பஞ்சகவிய விளக்கு கிடைக்குது. இந்த பஞ்சகவிய விளக்கை எப்பெல்லாம் ஏற்றுறாங்க, தினந்தோறும் ஏற்றலாம். அது நம்மளுடைய வசதியை பொறுத்தது. தினந்தோறும் முடியலன்னா கூட வாரத்துக்கு 2 நாள் ஏற்றலாம். வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ஏற்றலாம். அது நம்மளுடைய வசதியை பொறுத்தது. இல்லை இது ஏற்றும் போது குடும்பத்தில் எல்லாரும் இருக்கணும். வீட்டில் கூட எல்லாரும் இருந்து சேர்ந்து இந்த விளக்கை ஏற்றி நீங்கள் பிரார்த்தனை கேட்டதெல்லாம் கிடைக்கும். அப்போது இந்த விளக்கு இப்போ நாங்கள் எல்லாருமே வேலைக்கு போயிடுறோம், பசங்களாம் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் நாங்கள் வீட்டில் இருக்கோம், அன்னைக்கு கூட நீங்கள் ஏற்றிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு இந்த விளக்கு ஏற்றலாம். இந்த விளக்கு ஒரு சாணத்தில் செஞ்ச விளக்கு மாதிரி தான் இருக்கும். இந்த விளக்கு ஏற்றும் போது இந்த விளக்கை சந்தனம் மூச்சு அலங்காரம் பண்ணிட்டு அந்த விளக்கு கீழே சின்னதாக கீழே ஒரு தட்டு வச்சுட்டு அல்லது ஒரு அகல் விளக்கு வச்சுட்டு அது மேலே இந்த விளக்கை வச்சு சுத்தமான நல்லெண்ணெய் அல்லது பசும் நெய் தான் ஊற்றணும். ஊற்றிட்டு திரி போட்டு விளக்கேற்றலாம். இரட்டை திரி போட்டு விளக்கேறும். முதல்ல ஒரு திரி போட்டு எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த எண்ணெய் அந்த விளக்கு ஃபுல்லாக உறிஞ்சிட்டு விளக்கில் எண்ணெயே இருக்காது. மறுபடியும் நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த விளக்கு ஏற்றும். அந்த விளக்கு ஏற்றி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தீப ஜோதி எரியும். அதுக்கப்புறம் அந்த விளக்கை ஃபுல்லாக பிடிச்சி நல்லா பத்த எரிய ஆரம்பிக்கும் போது வீடு ஃபுல்லாக நல்ல ஒரு புகை, நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். இந்த தீபம் இப்படி எரியும்போது நமக்கு ஒரு பயம் அப்படின்னா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பயப்பட வேணாம். அந்த விளக்கு அப்படிதான் எரியும். எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த விளக்குல கிடைக்கக்கூடிய அந்த சாம்பல் பார்த்தீங்கன்னா நமக்கு சாய்பாபா கோயிலில் இருக்கக்கூடிய ஊதி மாதிரி இருக்கும், கருப்பாக இருக்கும். அது நம்ம சாம்பலாக விபூதியாக நெத்தியில் பூசிக்கலாம், விபூதியோட கலந்து வச்சுக்கலாம். இல்லை அது ஒரு மாதிரி கருப்பாக இருக்குது எங்களுக்கு அது பூசுறது ஐடியானா இங்கே தூரம் போட்டுக்கலாம், தப்பே கிடையாது. இந்த பஞ்சகவிய விளக்கு இதனால கிடைக்கக்கூடிய பலன்கள் கேட்டிங்கன்னா வீட்டில் ஐஸ்வர்யம் இருக்கும், மன நிம்மதி இருக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி ஒரு நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு வளையமாக இருக்கும். இவ்வளோ சிறப்புகள் இந்த பஞ்சகவிய விளக்கு. இந்த பஞ்சகவிய விளக்கை ஏற்றுங்க, உங்களுக்குலாம் ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். நான் சொன்ன மாதிரி செவ்வாய்க்கிழமை கூட ஏற்றலாம். செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் பூஜை பண்ணும்போது ஏற்றிக்கலாம், இல்லை வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணும்போது ஏற்றிக்கலாம், இல்லை வாரத்தில் ஒரு நாள் கூட ஏற்றிக்கலாம். ஏற்றும் போது பக்கத்தில் இருந்து உங்களுடைய பிரார்த்தனை வச்சுக்கோங்க. குழந்தைங்கள்லாம் கைப்படாமல் பார்த்து ஏற்றிக்கோங்க. சரிங்களா? ஓகே. இந்த பஞ்சகவிய விளக்கு ஏற்றி உங்கள் வாழ்க்கையில் எல்லா நலமும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வேண்டிக்கலாம். ஸ்ரீ மீனாட்சி மேனன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம். வான்மிகில் வனாதி பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில் ஆகுவீர்கள் வாழ்க்கை நான்மறை அருங்கள் உங்கள் நட்சகம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வினதி விலங்க கொலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.